விஜய் அவர்களோட அடுத்த பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய தடை வந்திருக்கு. அடுத்த பிரச்சாரம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக திருச்சியில் தன்னோட பிரச்சார பயணத்தை நேற்று முடித்தார். ஸோ இந்த பிரச்சாரம் மிக பிரம்மாண்டமான பிரச்சாரமாக இருந்தது. முக்கியமாக பல அரசியல் கட்சிகளுக்கு இந்த பிரச்சாரம் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முக்கியமாக சீமான் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை பார்த்துட்டு செம அப்செட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் கூடியது. ஸோ காவல் அதிகாரிகள் கொடுத்த தேதி நேரத்தை விட அதிகமான நேரம் இந்த பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனால் வருகிற அடுத்த சனிக்கிழமை, அதாவது வருகிற 20ஆம் தேதி நடக்கும் பிரச்சாரத்திற்கு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. முக்கியமாக இது வரைக்குமே பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் 7 இடங்களை காவல் அதிகாரிகள் நிராகரித்திருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் சார்பாக 7 இடங்கள் நாகை மாவட்டத்தில் உறுதி செஞ்சிருக்காங்க. அதை இப்போ காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷனுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகள் பர்மிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி பர்மிஷன் கொடுக்கலன்னா பிரச்சாரம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது, விஜய் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில்